வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் வத்தல். இருங்க நார்மலான சுண்டக்காய் வத்தல் நினச்சிடாதீங்க. இது சுண்டக்காய் கோலா உருண்டை வத்தல். நார்மலாக நம்ம மோரில் போட்டு சுண்டக்காய் வத்தல் பொரித்து கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த கோலா உருண்டை சுண்டக்காய் வத்தலை பொரித்து கொடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒரு விதமாக செஞ்சுருக்கேன், இன்னொரு வீடியோவில் இன்னொரு விதமாக செஞ்சு போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1/4 கிலோ சுண்டக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த காரம் போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் வேணால் ஒன்று கூட போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ சீசனு, நல்லா சுண்டக்காய் கிடைக்கிது, வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம சுண்டக்காய் வச்சு வத்தல் போடுறது அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம வீடியோவில் நிறைய சுண்டக்காய் வத்தல்லாம் போட்டிருக்கேன், வத்தல் வகைகளும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், என் டிஸ்பிளேலையும் போட்டு வைக்கிறேன், பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சுண்டக்காய் 1 kg 80 ரூபாங்க. பச்சை சுண்டக்காய்லாம் கொஞ்சம் விலை கூட தான் விற்கும். 1/2 kg வாங்கிட்டு வந்தேன். இப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வத்தல் செய்யலாம் அப்படின்ட்டு. எங்கள் பக்கம் நல்லா கிடைக்கும் சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய். அதே மாதிரி சுண்டக்காய் வத்தலுக்குன்னு தனியாக விற்பாங்க. அது உப்பு போடாமல் விற்பாங்க. உப்பு போடாமல் கொடுங்க அப்படின்னு சொன்னால் தருவாங்க. 1 kg தான் இருக்கும், பெரும்பாலும் 1 kg பாக்கெட் தான் வச்சுருப்பாங்க. அதை வாங்கி நம்ம மோர் போட்டு உப்பு போட்டுக்கணும். அது வருஷத்துக்கு போட்டு வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா ஆஞ்சி நல்லா 2-3 முறை கழுவிட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இட்லி தட்டு, மேல் தட்டு இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் போட்டுக்கலாம், வேக விட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் இதே போட்டுட்டேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்தோன்னு பார்க்கலாம், சுண்டக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நல்லா சூப்பராக வெந்திருக்குது. இந்த பாருங்கள், டக்குன்னு நெசுக்குப்பட்டது, நல்லா வெந்துருச்சு. இன்னொரு தடவை காமிக்க எடுத்து அடுப்பை நிறுத்திடலாம், ஆவி அடிக்குது. இந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துருச்சு. அடுப்பை நல்லா ஹையில் தான் வச்சுருந்தேன். அப்படியே வடிகட்டி பாத்திரத்தில் எடுத்து போட்டு ஆற விட்டுக்கலாம். பச்சை மிளகா கூட நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அளந்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டே கூட அளந்துக்குங்க, மிஸ் ஆகிடுச்சு. 1 1.5 வந்திருக்குது. இந்த டம்ளரில் 1.5 அளவு வந்திருக்குது. காய் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே அளந்துக்கங்க. உங்களுக்கு அளவு சொல்கிறேன். 1/4 கிலோங்கிறது இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் வரும். அதாவது வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே அளந்துக்கங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. நான் அது விட்டு போயிடுச்சு, அதுக்காக உங்களுக்கு வேக வச்சு அளந்து காமிச்சிட்டேன். இதே டம்ளர் தான் இதுவும். இதில் 1/2 டம்ளர் பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம பொரி அரிசியாக இப்போ நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன் நான். அரிசி கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா கூட நம்ம பொரி அரிசி தானே எதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசியை நம்ம பொரி அரிசியாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன், இரும்பு வடை சட்டி வச்சுருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு வடை சட்டி. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். நல்லா சூடான பிறகு நீங்கள் போடணும், அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். லேசாக சூடாக இருந்துச்சுன்னா தீஞ்சிக்கிட்டே போகும், அரிசி பொரியாது. நல்லா ஹையில் வச்சு போடும்போதும் நல்லா வெள்ளைன்னு வரும் பொரி அரிசி. நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்காக தான் விளக்கமாக சொல்கிறேன். அரிசி டக்குன்னு போட்டுட்டு அது ப்ரௌனாகவே இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கிறேன். கைவிடாமல் நம்ம செய்யணும், அப்போ தான் எல்லா அரிசியும் பொரிஞ்சு வரும். அரிசி நீங்கள் எந்த அரிசி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. புழுங்கல் அரிசியில் எந்த அரிசி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூடே போதும். நல்லா பதமாக பொரிஞ்சு வந்திருக்குது, தீயாமல் வந்துருக்கு பாருங்கள். இந்த வடை சீட்டி இருக்க சூடே இதுக்கு போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்படியே ஒரு தட்டில் நம்ம போட்டுக்கலாம், ஆற விட்டுக்கலாம். இப்போ அதே வடை சட்டியில் சீரகம் 1/2 ஸ்பூன் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள், நல்லா வெடிச்சு பொரியுது. ரெடி ஆகிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இதில் 1/2 ஸ்பூன் மிளகு. காரம்லாம் பார்த்து போட்டுக்கணும், ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ மிளகு போடுறோம், அதுக்காக சொல்கிறேன். லேசாக உப்பி வந்துருச்சு, போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதையும் அப்படியே இதில் போட்டுக்கலாம். இந்த 1/4 கிலோவுக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறின சுண்டக்காய், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதிலையே வறுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். உப்பு, கல் உப்பு 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அப்படியே இதில் ஒரு 12 சின்ன வெங்காயம், இல்லாட்டினா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு இதையும் போட்டுக்கலாம். இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் கையில். துளி தண்ணி கூட நம்ம ஊற்றக்கூடாது.
தெரியுதுங்களா? நல்லா அரைச்சிட்டேன். விதை தான் உங்களுக்கு இப்படி தெரியுது, குறை குறைன்னு. நல்லாவே அரைச்சிட்டேன். நல்லாவே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பதம் பார்த்துக்கிட்டா தான் தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் வலிச்சு வச்சிட்றேன். டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையுமே வலிச்சு இதில் போட்டலாம். என்னடா இந்த பதத்தில் இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பொரி அரிசி போடுவோம் இல்லையா, பொரி அரிசி மாவு போடுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் பதம், உருட்டுற பதத்துக்கு வந்துடும். இதோட கலக்கும்போது ரெண்டும் கரெக்டாக வந்துடும். இந்த பொரி அரிசியை நம்ம ஒரு சின்ன மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், பெரிய வாட்டர் கேன் இருக்கு இல்லைங்களா, அந்த புனல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இல்லாட்டினா நிறக்கீழெல்லாம் கொட்டியிருக்கோம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு பதம் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப குறக்குறன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப மையவும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், வெளியில் அரிசி மாவுலாம் வாங்குறோம்ல கடைங்களில், அது ரொம்ப பவுடராக இருக்கும், அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ரவை மாதிரியும் குறக்குறன்னு இருக்கக்கூடாது. தெரியுதுங்களா? இது ஓகே, இந்த பதம் ஓகே. இந்த கலவையிலே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பொரி அரிசி மாவை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போடுறேன். நம்ம பார்த்துக்கிட்டு தான் போட்டுக்கணும். தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம சுண்டைக்காவை அரைச்சிப்போம், தண்ணி ஊற்றக்கூடாது. உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அதுக்கு தக்கன நம்ம அந்த அரிசி பவுடர் போட்டுக்கலாம், பொரி அரிசி பவுடர் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சும்மா கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு சாம்பாரோ புளிக்குழம்போ வச்சுட்டு மீதி கொஞ்சம் இருந்துச்சுன்னா செஞ்சு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டு விட்றேன். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு பார்த்தா தான் நமக்கு பதம் தெரியும். ரொம்பவும் போட வேணாம், உருண்டை அப்புறம் ஹார்டாக போயிடும். இது கரெக்டாக இருக்கும். இதை நம்ம அழகாக ஊற வச்சு சர்க்கரை தேங்காய் பூ போட்டு பொரி அரிசி உருண்டையாக செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம். நல்லாயிருக்கும். இல்லாட்டி வெல்லம் காய்ச்சி அது மாதிரி செய்வாங்க. டக்குன்னு செய்யுதுன்னா தண்ணியில் ஊற வச்சு தேங்காய் பூ சக்கரை போட்டுக்கிட்டாமா ஆகும். உருட்டி பார்க்குறேன். நல்லா உருட்டை வருதுங்க. இந்த நல்லா உருட்டை வருது. போதும், இந்த பதம் போதும் உங்களுக்கு. இந்த ஈரம்லாம் நல்லா இழுத்துக்கிச்சு இந்த பொரி அரிசி. அது எப்படி இருந்துச்சு? இப்போ உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ மாவு ரெடி. இப்போ நான் உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சமாக உப்பு பத்தலை. நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டோம்னா ரொம்ப கூட போயிடும். நம்ம வத்தல் பொரிச்சு எடுக்கும்போது அப்புறம் ரொம்ப அதிகமாக போயிடும். நம்ம என்ன விரதமாக இருக்கோம், டேஸ்ட் பண்ணக்கூடாது, எச்சி பண்ணக்கூடாதுன்னு. இப்போலாம் பார்த்துக்கலாம். நான் வத்தல்களுக்கு ரொம்ப உப்பு போனாலும் சாப்பிட முடியாது. உப்பு கம்மியாக போட்டோம்னாலும் வத்தல்கள்லாம் நிறையா தான் உப்பு போட்டு வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கூட போட்டால் தான் பூச்சிலாம் வராது. இது கரெக்டாக இருக்கும். இப்போ இனிமேல் உங்களுக்கு உருட்டி காமிச்சிட்றேன். இந்த மாதிரி ஒரு சில்வர் தட்டு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பொரி அரிசி மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படி லேசாக தூவிக்கங்க. அப்புறம் ஒட்டாமல் வரும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கலவையை உருட்டி வைக்கலாம், வடை மாதிரி தட்டி வைக்கலாம். நம்ம ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மோல்டிங் இருக்கு இல்லைங்களா, சாக்லேட் மோல்டிங், அதில் வந்து செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பொரி அரிசி மாவு போட்டு விட்றேன். இதெல்லாம் நம்மளுடைய ஐடியா தான். அதெல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்குள்ளார இந்த கலவை வந்து சின்ன உருண்டையாக, சின்ன நெல்லிக்காய் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது அந்த சின்ன நெல்லிக்காயிலே கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த அளவு, உங்களை அளவுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெரிய நெல்லிக்காய் கிடையாது. உருட்டினதை இந்த மோல்டிங்கில் வச்சு அமுக்கி விட்றலாம். கரெக்டாக ஷேப் பார்த்து அமுக்கி விடுங்க, அமுக்கி விடுங்க. இந்த ஷார்ப்புக்கும் அமுக்கி விடுங்க, இந்த 2 சைடும் இப்படி அமுக்கி விட்ருங்க. இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ண வேணாம், அப்புறம் ரொம்ப மொத்தமாக வந்துடும். அதுக்காக சொல்கிறேன், பாதி அளவு போட்டு விட்டால் போதும். உங்களுக்கு இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறேன். பாருங்களேன், தெரியுதுங்களா? பாதி அளவு தான் போட்டு விட்ருக்கேன். அதே மாதிரி இந்த ஷார்ப்பு இந்த 2 சைடும் நல்லா அழகாக இப்படி அமுக்கி விடுங்க. அந்த ஹார்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு சின்ன அளவாக உருட்டிக்கங்க முதல்ல. இப்போ இந்த மோல்டிங்கில் வச்சு விட்றலாம். மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபுல்லாக நிரப்ப வேண்டாம், பாதி நிரப்பினா போதும். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது வெந்து வரும். தெரியுதுங்களா? இதே போல் எல்லாத்துக்குமே வச்சிடறேன். உருண்டை மாதிரி பிடிச்சிடலாம். சின்ன உருண்டை பார்த்துக்கோங்க, இந்த அளவு தான். இப்போ இன்னொன்று வந்து வடை மாதிரி செய்யலாம்.
அதே அளவு உருண்டை எடுத்துகிட்டு இந்த வடை மாதிரி செஞ்சாச்சு. இதே மாதிரி இது எல்லா மாவையும் உங்களுக்கு ஊட்டிட்டு வந்து காமிச்சிட்றேன். கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு கூட அழகாக நம்ம உருட்டலாம். உருட்ட வருது. ஒரே அளவாக செய்யுங்க, அப்போ நல்லா வெந்து வரும். நல்லா சாஃப்டாக உருட்டுங்க. இங்கே பாருங்க, இந்த ஹார்ட் ஷேப் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வச்சிடலாம். அழகாக வந்துருக்கு பாருங்க. பின்னாடி மோல்டிங் அப்படி பின்னாடி அமுக்கி விட்டால் அழகாக வந்துடுது. பின்னாடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஹார்ட்டில் ஒரு டாட் மாதிரி இருக்கும் இந்த மோல்டிங்கில், அதுவும் பாருங்களேன் அழகாக வந்துருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எல்லா ஹார்ட்டையும் எடுத்துட்டேன் பாருங்கள். உங்களுக்கு திருப்பி வச்சு காமிச்சோன்னே எவ்வளோ அழகாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த ஹார்ட்டில் வந்து இங்கே ஒரு டாட் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுவும் அழகாக விழுந்துருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயுமே சூப்பராக எல்லா ஹார்ட்லேயுமே அந்த மாதிரி விழுந்துருக்குது. வாங்க மாடியில் கொண்டு போய் சோலாரில் வச்சிடலாம். சோலார் மிஷினை திறந்துக்கலாம். இந்த பிளேட்டில் வச்சுருவேன். சுடுது, இப்படி உள்ள தள்ளிடலாம். முடியல, சாயந்தரம் வந்து பார்க்கலாம். சாயந்தரம் வந்தாச்சு, ஓப்பன் பண்ணலாம். எப்படி காஞ்சிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பராக காய்ச்சி ஒரு நாள்லையே. இந்த ஹார்ட் ஷேப்லாம் பாருங்கள், பின்னாடி இன்னும் கொஞ்சம் காயணும், தெரியுதுங்களா? இந்த வடையை நல்லா சூப்பராக காஞ்சிச்சு. இந்த உருண்டையெல்லாம் பாருங்கள் செம்மையாக காஞ்சிருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் கேட்குதா? அருமையாக இருக்குங்க. இன்னும் 2 நாள் உங்களுக்கு காய வச்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா 3 நாள் காய வச்சேன், சூப்பராக காஞ்சிச்சு. எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் உருண்டையெல்லாம். இப்போ நான் பொரிச்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளுடைய ப்ராடக்ட்டு ராகி மில்க் பவுடர் 1 kg மேலே வாங்குறவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இந்த முட்டை இட்லி தட்டு கொடுக்குறோம். நம்மளுடைய சேனலில் இந்த முட்டை இட்லி தட்டை வச்சு முட்டை இட்லி போட்டிருந்தேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த முட்டை இட்லி தட்டு தனிப்பட்ட முறையில் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு வடை சட்டியில் கடலெண்ணெய் போட்டு காய வச்சுருக்கேன். நல்ல எண்ணெய் காஞ்சிச்சுங்க, பொரிச்சு எடுக்கலாம். கடலெண்ணெய் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் ஆவியாக தான் வரும். பாருங்கள், அடுப்பை டீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. நான் உள்ளெல்லாம் வெந்து வரணும், ரொம்ப ஹையில் வச்சுக்க வேண்டாம். அப்புறம் மேலே மட்டும் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும். கொஞ்சம் கவனமாக பொரிச்சு எடுத்தால் போதும். இது ஒரு வித்தியாசமாக சூப்பராக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குது சாப்பிட. சுண்டைக்காய் பிள்ளைங்க தந்தால் சாப்பிட மாட்டாங்க பொரிச்சு கொடுத்தோம்னா. இதை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. டக்குன்னு பார்த்தா கோலா உருண்டை மாதிரியே இருக்குது உங்களுக்கு. நம்ம மட்டன் கோலா உருண்டைலாம் செய்வோம் இல்லைங்களா, அது போலயே இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. ஏற்கனவே கொஞ்சம் செஞ்சு பார்த்தேன், கொஞ்சமாக ரொம்ப அருமையாக வந்துச்சு. இன்னொரு தடவை 1 kg வாங்கி போடணும். ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு ப்ரௌன் ஆனால் போதும், இதுக்கு மேலே ஆவிட வேண்டாம். எடுத்துடலாம். இன்னொரு இடு போட்டு காமிக்கிறேன், ஹார்ட் ஷேப்லாம் போட்டு காமிக்கிறேன். ஹார்ட் ஷேப்லாம் போடலாம். இது கொஞ்சம் தட்டின பக்கத்தில் இருக்குல்ல, டக்குன்னு வெந்துடும். இது பாருங்கள், டக்குன்னு பொரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, அதனால் டக்குன்னு பொரிஞ்சிருச்சு. அருமையாக வந்திருக்குது. ஆறட்டும், உங்களுக்கு பிட்டு காமிக்கிறேன். இன்னொரு இடும் போட்டு விட்ருக்கேன். இது ஓரத்தில் வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வடியட்டும், காமிக்கிறேன். பத்தில் உங்களுக்கு பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு. உள்ளேலாம் எப்படி வந்திருக்குன்னு இவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குது. எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். சவுண்டு கேட்குதுங்களா? மட்டன் கோலா உண்டையெல்லாம் தோற்று போயிடும், அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. ஹார்ட் ஷேப்பையும் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அருமையாக வந்திருக்கு. சவுண்டே உங்களுக்கு கேட்டுச்சிங்களா? கட் பண்ணும்போதே நல்லா பொரிஞ்சு பதமாக வந்திருக்குது. எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். நான் சாப்பிடும்போதே உங்களுக்கு சவுண்டு கேட்கும். அப்புறமேலே ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்காய் கோலா உருண்டை வற்றல் ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.